தமிழகத்துல தொழில் வளர்ச்சி ஏற்படவில்லை அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதிலாக முதலமைச்சர் வந்து இங்கிருந்து யாரும் கர்நாடகாவுக்கு தொழில் முதலீடு செய்வதற்காக 12,000 கோடி எடுத்துட்டு போகல. அங்க ஒரு கூட்டத்துக்கு போனாங்க, அதோட திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவும் சொல்றாங்க. ஆனா இன்று மீண்டும் அதற்கு தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. 33 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனா எவ்வளவு வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது, யார் யாரெல்லாம் தொழில் ஆரம்பிச்சிருக்காங்கிறத முதலமைச்சரால சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. முக்கியமான பிரச்சனைகளை பற்றி தேர்தல் களத்தில் யாரும் பேசுறது இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நம்மை போன்றவர்கள் இது ஒரு உண்மையான பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு அல்லது இரண்டு பக்கத்துலயும் பாதி பாதி உண்மைகள் இருக்கா அப்படிங்கிறத பத்தி அறிய முயற்சி பண்ணலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய பேச்சை? இது இது எல்லாமே வந்து இதுல வந்து ரெண்டு பக்கத்துலயும் நிறைய உண்மைகள் இருக்கு. ஆனா இது செலக்டிவாகத்தான் இதுல தகவல், நான் இந்த செய்தி அறிக்கையில் பார்த்ததில் செலக்டிவாக சில தகவல்கள் கருணாநிதி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி இல்லை என்று சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த ஒன்று எடுத்துப்போம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைக்கு ஏற்படுது என்றால் நாளைக்கு காலையில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் உருவாகாது. அதற்கு இவ்வளவு ஆண்டுகள் தேவைப்படும். இப்போ என்றோ போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி தான் ஒரு 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கழித்து தான் பல நேரங்களில் வந்து தொழிற்சாலைகள் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் இவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டியே இன்னைக்கு என்ன நடந்தது என்று கேட்பது வந்து சரியே இல்லை. இதே தான் வந்து குஜராத்லேயும் சொல்லப்படுது. இவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தங்களாக நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, நடக்கிறது ஒன்றுமே இல்லையேன்னு. அப்போ நீங்கள் எல்லா மாநிலங்கள்லையும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளோ போடப்பட்டிருக்கு, எப்போ அந்த இண்டஸ்ட்ரி அந்த இடத்துக்கு வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் இதோடைய உண்மை புரிய வரும். ஸோ இதை வந்து இதை ஒரு குற்றமாக சொல்வது தவறு. இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம அதை மேற்கொண்டு பேசலாம் தானே. நீங்க எப்படி பாக்குறீங்க ராஜா? தோழர் சொல்றது மாதிரி விதை போட்ட உடனே மரம் வந்து விடாதுங்கிறது ஒத்துக்கலாம். ஆனால் 33,000 கோடிக்கு போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 10,000 சொச்சம் கோடிக்கு தான் வந்திருக்கின்றது என்ற வாதம் ஒரு புறம் இருக்கட்டும். வேலை வாய்ப்பு குறைந்திருக்கிறதே அதை சுட்டி காட்டுறார். தன்னுடைய ஆட்சியில் 4 லட்சம் பேருக்கு மேலே தொழிற்சாலையில் பணி செய்த பெண்கள் இப்போது 3 லட்சத்தி சொச்சம் தான் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு குறைந்து வருகின்றது. எப்போதுமே காந்திய பொருளாதாரத்தை சொல்லும்போது மாஸ் ப்ரொடக்ஷன் என்பதை விட த ப்ரொடக்ஷன் பை தி மாஸ், மக்கள் பெருவாரியான மக்கள் ஈடுபடக்கூடிய உற்பத்தி முறை இருக்க வேண்டும். பெருவாரியான மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் தொழிற்சாலைகள் மூலமும் தொழில்வாளர் மூலமும் அளிக்கப்பட வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்த தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், தொழில் நிறுவனங்கள் தொடங்கிய தொழிலாக இருக்கட்டும், அல்லது அதிமுக ஆட்சியில வந்த தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், இந்த சொல்ற 4 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கிற தொழிலாளர்கள் எல்லாரும் நிரந்தரமாக அந்த தொழில்களில் பணிபுரியக்கூடியவர்களா, இல்ல வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்து ஒப்பந்தம் முடிந்த உடனே டெர்மினேட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்களா? அதான் நீங்க முக்கியமான விஷயத்தை பத்தி தலைவர்கள் பேசிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த முக்கியமான விஷயத்துல இருக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். அந்த தொழிற்சாலைகள் இங்கே வருகின்றது எல்லாம் சரி, அது ஏட்டில் இருக்கின்ற உணவாக இல்லாமல் இயல்பில் நம்ம எதிரில் வர வேண்டும் என்று சொன்னால் அதன் மூலம் மக்களுக்கு எவ்வளவு நன்மை பயக்கின்றது என்பதையும் இந்த தலைவர்கள் பேச வேண்டும். திமுக ஆட்சியில் நாங்கள் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இதை கொண்டு போனோம் என்று சொன்னோம். அதில் எந்த விமர்சனங்கள் இருந்தால் பேசலாம். ஆனால் முதலமைச்சர் இப்பொழுது தரக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு விட்டோம், பெரிய நிறுவனங்கள் வந்து விட்டார்கள், முதலீடுகள் நடந்து விட்டன, அதன் பயன் யாருக்கு போய் சேர்கின்றது என்பதை குறித்து நாம் பேசும் பொழுது மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இருக்கின்றது. இந்த புள்ளி விவரங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே இது ஒரு முழுமையான புள்ளி விவரமா அப்படிங்கிறதே கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ பேர் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அதை நம்ம வந்து தெருவில் பார்க்கிறோமா? உண்மையில் இன்றைக்கு வேலைக்காக வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே ஆட்கள் வருவது தான் பார்க்குறோம். இது எல்லாமே முறைசாரா தொழிலாளர்களை தான் நம்ம குறிக்கிறோம். இவ்வளவு பேர், இத்தனை 1 லட்சம் மக்களுக்கு திடீரென்று வேலை போய்விட்டது என்றால் அவர்கள் கிடைத்த வேலையெல்லாம் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அது நடக்கிறது இல்லை. நீங்கள் மேலும் மேலும் வெளிமாநிலங்களிலிருந்து இங்கே ஆட்கள் வருவது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய விவசாயத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த குறைதலை ஏதோ ஒரு விதத்தில் இந்த சர்வீஸ் செக்டர்லையும் மேனுஃபேக்சரிங் செக்டர்லையும் நம்ம வந்து அந்த வேலைகள் ஏதோ ஒரு விதத்தில் அதை காம்பன்சேட் பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இல்லை என்றால் இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தெருவில் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதா தெரியல. ஸ்டேட் ஜிடிபி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு ஆண்டும். அது இந்த ஆட்சி அந்த ஆட்சினே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வரி வருமானமும், அதாவது ஒரு மாநிலம் போடக்கூடிய வரியும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானமும் அதிகரித்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் ஒரு ஸ்டேட் பட்ஜெட் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. திடீரென்று என் ஆட்சி முடிந்து இன்னொரு ஆட்சி ஆரம்பிக்கும் பொழுது இவ்வளவு பேர் வேலையில்லாமல் தெருவில் நிற்கிறார்கள்
அப்படின்னு சொல்கிறது வந்து நம்பத்தகுந்ததாக எனக்கு தெரியல. அப்போ இன்னொரு செய்தி வந்து நேற்றைய ஹிண்டுல வந்த செய்தி, பிஜேபி ஆளும் மாநிலங்களை தவிர மற்ற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் குரோத்தில் முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் போட்டிருக்கிறாங்க. அதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது, மகாராஷ்டிரா ஆந்திரா 2வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் இருக்குது, 4வது இடத்துல குஜராத் இருக்கிறதாக அந்த புள்ளி விவரம் சொல்லுது. அதை எப்படி? அதே தான், அதான் என்னுடைய பார்வையில் எனக்கு வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை மின்சார பிரச்சனை இருக்கிறது தொடர்ந்து. அதையும் மீறி இங்கே வந்து ஏதோ ஒரு விதத்தில் சிறு தொழில் வளர்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது தொழிலாக இல்லாவிட்டால் அது சர்வீஸாக ஆகுது. இங்கே ட்ரேடிங் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்கே ஏதோ ஒரு விதத்தில் வருமானத்துக்கான வழிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால தான் அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இது எல்லாத்தையும் சரியாக கேப்சர் பண்ணக்கூடிய புள்ளி விவரம் நம்மகிட்ட கிடையாது. அதனால் ஒரே ஒரு இடத்த மட்டும் நீங்கள் தனியாக பார்த்து இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக கடந்த சில ஆண்டுகளில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மின்சாரம் வந்து பெரும் தொழில்களை இங்கே கொண்டு வரதில் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. பல சிறு தொழில் மையங்களில் அது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஒரு பெரிய எக்ஸோடஸ் நம்மகிட்ட கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் வேறு வேலைகளாக அவை மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதுதான் உண்மை. நீங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கு முதலீடு வராமல் இருப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய மின் பற்றாக்குறையும் அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழையாமையும் காரணம்னு திமுக தலைவர் சொல்றாரு. பிற மாநிலங்கள்லாம் மின் பற்றாக்குறை இல்லையா, அல்லது அங்கு அரசு அதிகாரிகள் எல்லாம் சிறப்பாக செயல்படுகிறார்கள்னு திமுக சொல்லுதா? அதாவது உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்பது அரசாங்கத்தின் மாநில வளர்ச்சியில் ஒத்துக்கொள்ளக்கூடியதல்ல. குஜராத்தை விட பல மடங்கு தமிழகம் முன்னணியில் இருப்பது உண்மை. அதே நேரத்தில் குஜராத்திலும் லைசன்ஸ் வாங்குறதுக்கு உரிமை வாங்குவதற்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அண்மையில் பத்திரிகையில் கட்டுரைகளாக வந்திருக்கின்றன. தமிழகத்தில் இன்னும் மக்கள் நலன் சார்ந்து இன்னும் வேலை வாய்ப்பை வளர்க்கும் அளவுக்கு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தொழில்துறையுடைய வளர்ச்சி குறைவுகளை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் டாஸ்மாகின் விற்பனை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு அந்த ஆட்சியை விட புதிய ஆட்சி முறியடித்திருக்கின்றது. இலக்கு வைத்து விற்கிறார்கள். இதுக்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னால், இந்த ஒர்க் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வேலை திறன் உடைய மிகப்பெரிய சக்தியை முடக்கி போட்டுவிட்டு முன்னேற்றம் குறித்து புதிய புதிய திசைகளை நோக்கி பயணிக்க வேண்டிய இளைஞர்களை மயக்கத்தில் ஆழ்த்திவிட்டு ஒரு மாநிலத்தின் முன்னேற்றம் என்பது குதிரை கொம்புதான். அது இரண்டு கட்சிகளுமே அது குறித்து தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். ஆகவே தொழில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் பிறரை கவரக்கூடிய அம்சம். அடுத்தது மனித உழைப்பு. இதற்கெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடிய, அதற்கெல்லாம் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலமாக இது மாற வேண்டும் என்பதுதான் நிலை. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Taka